வெல்கம் டு NMAX Civil Muthukani. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஹிஸ்டோகிராம். எக்ஸாம்பிள் 3. A teacher wanted to analyze the performance of 2 sections of students in a mathematics of 100 marks. ஸோ 2 செக்ஷனோட ஸ்கோரையும் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் 100 மார்க்குக்கு எப்படிங்கிறது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு she found out that a few students got under 20 marks. சில பிள்ளைங்கள 20 மார்க்ஸ்க்கு கீழே வாங்கியிருக்காங்க and few got above 70 மார்க்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்காங்க. 70 மார்க்குக்கு மேலே. ஸோ decided to group them into intervals of varying size as follows. ஸோ அதை வச்சு அவங்க ஒரு டேபிள் மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம இப்போது ஹிஸ்டோகிராம் போட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போது கிராஃபுக்கு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சாச்சு. ஒய் ஆக்சஸில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எழுதிக்கலாம் ஒய் ஆக்சஸில். ஸோ 0 மார்க்ஸ் வந்து 10 போட்டுக்கலாம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஒய் ஆக்சஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் 20 இருக்குது. ஸோ 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஸோ கொஷின் வரைக்கும் போயிடுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் எழுதணுன்னா எழுதிக்கலாம், பட் எழுதிக்கிறது எப்போவுமே ஃபைன். ஸ்கேல் வந்து அப்போ என்ன இருக்குது, இங்கே 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சஸ் 10 மார்க்ஸில் இருக்குது. இங்கே ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. இது மார்க்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போது 0 to 20 வரைக்குமே 7. ஸோ நம்ம அந்த லைனில் இருந்தே வரையணும், சரிங்களா? லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம 32 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இங்கே 0லேருந்து 20 வரைக்கும். ஸோ அதில் வரைக்குமே 20 to 30 10, 30 to 40 again 10, 40 to 50 20, 50 to 60 20, 60 to 70 15. அப்போ 14க்கும் 16க்கும் நடுவில். 70 to 100 8 ஸ்டூடெண்ட்ஸ். 10க்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஹிஸ்டோகிராம் வரைஞ்சாச்சு, அவ்வளோதான்.